ராஜபேட்ல தண்டத்துக்கு சம்பளத்துக்கு ஒத்தப்படுவது கூட சரி. பிள்ளையார் சுவை போட்டு கணிதம் கணியணும் உள்ளே துண்ணு செக்கல தண்ணி விட்டு கதையா என்ன தப்பா பிள்ளையார் சுழி போடுறா. அடித்தல் திருத்தலே இந்த மகாராஜாவிடத்துல இருக்கிறார். கரும்ப கரும்புனி எழுதுறான் கரும்புனி எழுதுறான். இப்ப மணியாரத்துல பாதி பேர் லஞ்சம் வாங்கி கரும்பு கரையாத்த கரும்பு முதல் நடு அப்புறம் மாத்தி கட்ட எழுதுவேன். இல்ல என்கிட்ட நிலம் இல்ல. இருக்கிற நிலத்துல பயிர் வைங்க வைடா. அது வச்சுக்கிட்டாங்க நான் போய் பயிர் பிடிக்க மாட்டேங்குது. சரி சரிடா. ஓ பெட்டியார சிரஞ்சீவி பாண்டவர்க்கு வரம் சரி தம்பிமார்கள் வரம் சொரி தம்பிமார்கள் சரிடா. சரியா சரியா சரி சரி வரம் சரி வரம் சரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தார். கையில மடக்கால கிட்டவா முள்ளு மச்சி தொட்டு பாக்கணும். அதுவா பாக்கணும். மஞ்சா தரவுல போன நடு வீட்டுல சாமி ரூமுக்கு அங்க போன உடனே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. பக்கத்துல கறி இஞ்சி பாரு தடைக்கணும். இந்த திரியில இந்த கறி கம்மியாட்டி கறி எதிரா தடவும் காரியம் கடமா சுபசடங்கடா கம்மியாட்டி. சரி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அதனால இது போய் கொடுக்கணுமே. தம்பி பிள்ளைங்க கிட்ட யார் போறது? யாரு போறாளே நீயே சொல்லு பாக்கலாம். நீ போயிட்டு வரியா? ஐயோ நான் போக மாட்டேன். ஓ நீன போய் வரியா? எங்களை விடு. அவங்களா எங்களுக்கு பிள்ளைங்க. உன் தானே பிள்ளை நீயே போய் வந்துடான். எனக்கு கண்ணு தெரிஞ்சா நான் ஏன்டா சொல்றேன் அருகட்டவனே. சரி என்ன நோர் ஐடியாக்கு இது போன் பண்ணி பாக்குறீங்க. போன் அடிக்கிறியா? அடிச்சுறேன். அடி 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 நான் அடிக்கிற பாக்கலாம். ஹலோ யாருப்பா? இந்திரபுரமா? தர்மபுத்திர மகாராஜாவா? இந்த மாதிரி உங்க அப்பா பெரியப்பா திருநாட்டு மன்னர் இறந்துட்டாருப்பா. ஆமா மோளதால சொரபான விட்டுக்கிட்டு போதில ஆடிக்கிட்டு வாங்க டக்குன்னு. குடிக்காரனுங்கெல்லாம் கூட கூட்டின்னு வந்து அப்பதான் கலாட்டா பண்ணிக்கிட்டு போக முடியும். பொறுத்த கம்மியாட்டி பையா உனக்கு பௌத்துக்கு நீ சோறு துண்றியா வேற என்ன தோட்டத்தில் கருக்கு துண்றியா? தாத்தா
இதெல்லாம் எடுத்து போனா நேரம் ஆயிடும். அப்படியே எங்களுக்கு பத்த வச்சுன்னா வச்சுக்கா அப்படியே தண்டல் புட்டெல்லாம் 3 தாளத்தோட வருவாங்க. ஷார்ட்டா ஐடியா கொடுக்கறதுக்கு நான் சேர்த்து சொல்லணுமா? அப்பதான் கும்பல ஓடிடுவாங்க. 4 அரை அரைஞ்சு விடுவேன். இன்னைக்கு யார் எடுத்து போறாளே? நம்ம வந்து ஒயிட் போடுறாங்க போய் அப்படியே சொன்னா சரி, என் தம்பி அந்த ஊர்ல கூட இருக்கிறான். அண்ணா அழைச்சாருன்னு சீக்கிரம் கொண்டா அப்படியே ராஜி பண்ணி கொண்டு போ. இங்க நான் மாறி இருக்க விதுர மகாராஜா வருகிற விதம் காண்பு. விளக்கமா சொல்றேன். சந்திரே கொள்ள பரம்பரையில் அண்ணா திருதராட்டித அண்ணாவுக்கும் பாண்டு அண்ணாவுக்கும் பின்னவனாக பிறந்தவன் என்னுடைய அபிதானம் விதுர மகாராஜன். அப்படி இருந்தாலும் நான் எப்பேற்பட்ட ஆசாமி தெரியுமா? தர்ம குணத்தோன் இந்த சந்திரே கொள்ள பரம்பரையில் தர்ம குணம் படைத்தவன் என்றால் எங்க தலைமுறையில அண்ணா 2 அண்ணா, திருதராட்டி அண்ணா, பாண்டு அண்ணா. பாண்டு அண்ணாவுக்கு பின்னவனாக இருவருக்கும் பின்னவனாக பிறந்தவன் விதுரனுக்கு தர்ம குணம் படைத்தவன் என்று இந்த குருமார்கள் எல்லாம் பேசுவார். ஏன் எதனால் பேசுவார் தெரியுமா? இந்த சத்திரியர்கள் குலப்படி சத்திரியர்களுக்கு மூத்த மகன் யார் பிறக்கிறானோ அவனுக்கே மணிமுடி சூட்டி அழகு பார்ப்பது சத்திரியர்களுக்கு வழக்கம். இந்த சத்திரிய குலத்திலே பிறந்து எங்களுடைய மூத்த அண்ணாவுக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்க்கக்கூடிய தகுதி இழந்து விட்டார். ஏன்? குரு பெரியோர்கள் எல்லாம் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன உரைத்தார்? இந்த குலத்திலே முதல் பிறந்தவர் திருதராட்டிதார். அப்படி இருந்தாலும் அவருக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்ப்பதிலே குறை என்ன என்றால் அங்க போய் இரு நேத்திரமும் தெரியாது. அங்க போய் குறைவு என்பதால் குரு பெரியோர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். அண்ணாவை சிம்மாசனத்திலே அமரக்கூடிய தகுதி இழந்து விட்டார் என்று குருமார்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனா பாண்டு அண்ணாவுக்கு மணிமுடி சூட்டி அமர வைத்தார்கள் குரு பெரியோர்கள். அமர வைக்கும் தருணத்திலே என்னுடைய நடண்ணா பாண்டு அண்ணா என்ன உரைத்தார் தெரியுமா? இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி என் அண்ணனுக்கு. அப்படி இருந்தாலும் நான் எனக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்த்தாலும் ஆனால் எனக்கு மேன்மையாக ஒரு சிம்மாசனத்தை அமர்த்தி என் அண்ணனுக்காக நான் கௌரவ பதவி அளிக்கிறேன் என்று நட அண்ணா கௌரவ பதவி அளித்தார். அதனால்தான் பெரிய அண்ணா நட அண்ணாவுக்கு மேல ஒரு படி அமர்ந்திருப்பார். அதனால நான் இருவருக்கும் இளையோன் அல்லவா? எனக்கு என்ன பொறுப்பு அளித்தார் தெரியுமா? என்ன பொறுப்பு? இந்த நாட்டை ஆட்சி பிடித்திலே சிம்மாசனத்திலே அமரக்கூடிய தகுதிதான் அண்ணாவுக்கு, இரு அண்ணாவுக்கும். ஆனால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது கெட்டது செய்வது, கெட்டது இல்லடா நல்லது செய்வது தர்மம் குணம் படைத்த விதுரனுக்கு மட்டும்தான் என்று கணக்கு வழக்கு புள்ளா நிதி அமைச்சர். அதே உங்களுக்கு என்னுடைய வேலை எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள். சிம்மாசனத்தில் அமர்ந்து அழகாக ஆட்சி புரிந்து வருகிறார்கள். அப்படி இருந்தாலும் இன்னும் எப்பேற்பட்ட ஆசாமி தெரியுமா?
சந்தியா, உலகத்திலே எது எடுத்தாலும் இரண்டு குளம், இரண்டு குளம், இரண்டு சூரிய குளம், இரண்டு சந்திர குளம். சூரிய குளம் ரெண்டு இல்லடா, சூரிய குளம் சந்திர குளம் இரண்டு. இரண்டு இரு குலத்து இரு தரத்தாரும் சமமான பலம் கொண்டவர், சமமான தகுதி உள்ளவர்கள். அது போல சூரிய குலம், சந்திர குலம், இரவு பகல், இன்பம் துன்பம். ஆமா, அப்படி இருக்க அனைத்தும் உலகத்திலே இரண்டு இரண்டாக படைத்தாலும் ஆயுதங்களிலும் சரிசமமான ஆயுதங்கள் இரண்டு இரண்டு படைத்தார்கள் இறைவன். ஆமா, சிவதனுசு, வைணவ தனுசு. எப்படியா? சிவதனுசு, வைணவ தனுசு. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய கரத்திலே வில்லில் பெரியோன் என்று நான் உரைக்கிறேனே, மின்னலை போன்ற ஒளி உள்ள என்னுடைய வில்லை கரத்திலே எழுந்து வருகிறேனே, வில்லில் பெரியோன், விவேகமுடையோன், சிவதனுசுக்கு நிகரான தனுசுடா என்னுடைய தனுசு. என்னுடைய தனுசு எதிர்த்தால் ஒரே தனுசு அதுதான் வரும், வேற எதுவும் வராது. அப்படி இருக்க வில்லில் பெரியோன், விவேகமுடையோன், விதுர மகாராஜன் என்று இந்த புவனத்தோர் எல்லாம் அறிவார். அப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணா திருதராட்டில் அண்ணா வரும்படி உத்தரவு ஏதோ ஒரு காரணமாக அழைத்திருக்கார். சென்று அண்ணாவை கண்டுகொள்ளும் புறப்பட்டு தம்பி விதுரன் அநேக வணக்கம். நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். முன்னாடிதான் எனக்கு என்னடா முன்னாடி வடக்க கிழக்கு மேற்கு தெற்கு தெரியுமா? தெரியாது. முன்னாடினா எப்படா? சரி அண்ணா, ஆகட்டும் அண்ணா. சரி அண்ணா, அது சீக்கிரமாக அந்த புறந்த இருந்த என்னை அது சீக்கிரமாக என்ன அழைத்த காரணம் என்ன அண்ணா? தம்பி, அன்பிற்குரிய செய்ய முடியுமா? அதனாலே மஞ்சள் கட்டின அஸ்தினாபுரத்திலே மாளிகை ஒன்று கட்டிருக்கிறோம்பா. எதிரே இருக்கிறது புதியதாக ஒரு மாளிகை. அதனால இந்த திறப்பு விழா செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மைந்தர்கள் செய்யலாமே, பிள்ளைகளை விட்டு செய்ய முடியுமா என்பதை மனதில் வைத்து அழைத்து வருவதற்காக அந்த ஓலையும் அந்த ஓலைச்சுவடியிலே மடல் வரைந்திருக்கிறேன். இதை கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்திலே தர்மனிடத்திலே கொடுத்து
யானையும் கொண்டு அஸ்தினாபுரம் அழைத்து வருவதுடைய வேலைப்பா, அதுதான் அழைத்தேன். என் காதினால் கேட்கலாமா, இந்த கனவிலோ நிகழலாமா? அந்த பாதி நாட்டை பறிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ளாதீர் அண்ணா. அண்ணா என்னடா சிவனுக்கு அண்ணா, அவர்கள் நமக்கு யார் தெரியுமா அண்ணா? புத்தி சொல்றான், யாரும் தெரியல அண்ணா. இந்த பாவ செயலை செய்ய வேண்டாம் அண்ணா. நமக்கு அவர் யார் தெரியுமா அண்ணா? பங்காளியை துரோகம் எனக்கு அவர்கள் அண்ணனுடைய பிள்ளைகள் அண்ணா.
நமக்கு பங்காளிகள் அண்ணா. பங்காளியை துரோகம் செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம் அண்ணா. இந்த லிகிதத்தை கொடுத்து பாண்டவரை இங்கு அழைத்து வந்தாள் அண்ணா. ஏதாவது பாவ செயல் நடக்குமோ என்று என் மனம் சொல்லுகிறது அண்ணா. இந்த பாவ செயலை என்னால் செய்ய முடியாது இறைவா. அண்ணா, உன் வார்த்தை இனிமே நான் கேட்க மாட்டேன். இந்த லிகிதத்தை கொண்டு நான் இந்திரபிரஸ்தவம் சென்று பாண்டவர் 5 திரௌபதி 1 6 பேரையும் என்னால் அழைத்து வர முடியாது. இந்த லிகிதத்தை எடுத்து செல்ல முடியாது அண்ணா. அதை பிடித்து தள்ளுங்கள். தாத்தா எங்க போற? அரிகட்ட கம்மியாட்டியா? என்ன நான் அவனை பிடிச்சு தள்ளுறானா, நீ என்ன பிடிச்சு நீ தள்ளுறீங்க? மொட்டைய பிடித்து தள்ளுங்கள் வெளியே அப்படின்னா யார பிடிச்சு நான் தள்ளுறது? நீ தான் பக்கத்துல இருக்கிற. தம்பியை பிடித்து தள்ளுங்கள் வெளியே சொல்லாதா? எடுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த யாரோட நீ மாட்டாடி